இது என்ன புது கட்டமைப்பு? பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் ரெண்டு, இவர்கள் இருவரும் முரணான ஆளுமைகள் அப்படிங்கிற முடிவுக்கே முதல்ல எப்படி வரீங்க? இப்போ எங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சியோட தலைமை என்பது தேசிய தலைவர் பிரபாகரன் தான். இன்னும் இந்த கட்சியோட நாம் தமிழர் கட்சியோட ஆரம்ப புள்ளி வந்து முள்ளிவாய்க்கால் இறுதிப் போருக்கு பிறகான ஏற்பட்டது தான். அதற்கு முன்பு வரை தமிழருக்கென்று இங்கே தமிழ் நிலத்தில் ஒரு கட்சி ஏற்பட வேண்டும் என்ற தேவையே இல்லாமல் இருந்தது. அப்போது ஒரு கட்சியை ஆரம்பிக்கப்படும்போது ஒரு தலைவரை தெரிவித்துக் கொள்ள ஒரு அடையாளத்தை, எந்த பாதையில் பயணிக்க போகிறோம், நம்முடைய நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்றது தலைவரோட தேர்வுலேருந்தே இருக்குது. இப்போ அதன் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கும்பொழுது நம்ம பெரியாரையோ அல்லது வந்து அண்ணாதுரை அவர்களையோ அல்லது அதுக்கு முன்பு இருந்த எந்த தலைவர்கள், இல்லை வடக்கில் இருந்த காந்தி நேரு போன்றவர்களையோ, இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி கொண்டிருக்கிறது போல் மார்க்சிஸ்டையோ யாரையும் நம்ம கொள்ளலை, ஏங்கல்ஸையோ நம்ம எடுத்துக்கல. அப்போ தமிழினத்திற்கென்று தமிழர் உரிமைகளை பேச, தமிழருக்கென்று ஒரு தனி தேசத்தை கட்டமைக்க முயன்ற, அதில் கட்டி ஒரு 2 ஆண்டு காலம் சிறந்த ஒரு மாதிரி ஆட்சியை கொடுத்த நீங்க பிரபாகரன் ஏன் தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்கன்றது கேள்வி இல்லை. அப்போ பெரியாருக்கும் அவருக்கும் முரண்பாடு இருக்காங்க. அதுதான் நாங்கள் அப்படிதான் பார்க்குறோம். முரண்பாடு இருக்குதுன்னு சொல்றதை விட ஆரம்ப கட்டங்களில் இந்த முரண்பாடுகள் கூட உணரப்படவில்லை. பெரியார் கூட ஏதோ தமிழருக்கு உதவி பண்ணாரு, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களோட நலனுக்கு உதவி செய்தாரு, தமிழர் முன்னேற்றத்திற்காக உதவி செய்தார் என்ற பார்வையில் தான் ஆரம்ப கட்ட புரிதல் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் வழிகாட்டிகளாக வைக்கும்பொழுது பல வழிகாட்டிகளில் தமிழர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி என்ற வகையில் ஐயா பெரியார் அவர்களுக்கும் ஒரு இடம் கொடுத்திருந்தது. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் பார்க்கும்பொழுதும், இல்லை இன்னும் ஆழ்ந்த வாசிப்புகள் ஏற்படும் போதும், புரிதல் ஏற்படும் போதும், அரசியலில் இப்போ வந்து திமுக போன்ற கட்சிகள் எல்லாவற்றிற்கும் பெரியாரை கொண்டு வந்து குவிக்கிற அந்த நிலைப்பாடு ஏற்படுத்தும் போது இப்போ என்ன தேவை ஏற்படுதுன்னா, பெரியார் என்னென்னலாம் பெரியார் இருந்தாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் தேவையற்றவர். நீங்க பெரியாரை விமர்சிக்கிறது ஒரு புறம், அது வந்து ஏற்கனவே விமர்சிச்சிருக்காரு, அதுக்கு இப்போ வந்து ரியாக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்குன்றதை பார்க்கிறோம். பட் பிரபாகரன் அவர்களுடைய கருத்தியலுக்கு இவர் எதிரானவர் அப்படிங்கிறதுக்குள்ள இப்பனா சீமானவர்கள் பெரியாரை ஏற்றிருக்கிறாருங்கிறது ஒண்ணு, பிரபாகரனே முற்காலத்தில் பெரியாரை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்களும் இப்போ சீமானவர்களே ஒரு காலத்துல வந்து பெரியாரை ஏற்றவர் தான். ஆமா, பிரபாகரன் கடைசி வரைக்கும் மறுக்கவும் இல்லை பெரியார். இன்னைக்கு நீங்க மறுக்கிறீங்க, பிரபாகரன் பெரியாரை மறுத்ததாக எங்கேயுமே இன்றைக்கு இருந்தா அவர் கூட மறுத்திருப்பார். அந்த புரிதல் இருந்தா மறுத்திருப்பாருன்னா இது நாங்களே அப்படிதானே ஒரு புரிதலுக்கு வந்திருக்கோம். எப்படி நான் சொல்றேன்னா, பொதுவாக வந்து அவர் தமிழருடைய எல்லா விழுமங்களையும் ஐயா பெரியார் அவர்கள் வீழ்த்த முயற்சி செஞ்சிருக்கிறாங்க எங்களோட புரிதலாக இருக்கு. அந்த புரிதல் கூட நீண்ட நெடிய புரிதலுக்கு, வாசிப்புக்கு இத்தனை ஆண்டு கால பயணத்திற்கு பிறகு வருது. அப்ப வரும்பொழுது அது தேவையா ஏற்படுது. அதன் அடிப்படையில் ஒரு அரசியல் மாற்றமே, இப்போ நாங்கள் ஒரு புதிய ஒரு கொள்கை மாற்றமே இப்போ அவரை வந்து நாங்கள் வழிகாட்டியாக கொண்டு இருந்தோம், இனி வழிகாட்டியாக கூட கொள்ள தேவையில்லை என்ற சூழ்நிலை வருது. இன்னொன்று, எல்லோருமே பெரியார் யார் என்று புரிந்து கொள்ளாத எல்லாருமே அவர் திராவிடத்துக்கு தான் அவரை பயன்படுத்துகிறாங்க, திராவிட வளர்ச்சிக்கு அவருடைய பிம்பம் அல்லது அவருடைய சமூக பணிகள் பயன்படுத்துன்ற போது அதை உடைக்க வேண்டியது, தகர்க்க வேண்டியது தேவையாக இருக்குது. அப்படி நாங்கள் செய்கிற முயற்சியில், இல்லை செய்கிற கருத்தாக்கத்தில், இல்லை உண்டு பண்ணுகிற அரசியலில் பொய் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதற்கு தான் பெரியார் என்னென்னலாம் தமிழகத்தை நோக்கி செஞ்சாரு, என்னென்னலாம் தமிழரை நோக்கி செஞ்சாரு, என்னென்னலாம் வசதியா மற்ற மொழியாளர்களுக்கு நோக்கி செஞ்சாரு நாங்கள் பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது சமூகத்தில் தமிழர்களுக்கு அவர் எதிராக இருந்திருக்காருங்கிறது உங்களுடைய நிலை. தமிழருக்கு அதனால அவரை இப்ப ஏற்க மாட்டோம். அது கூட பெரிய புரிதலுக்கு பிறகு தான் அவர் இப்பவும் கூட அவர் சில சமூக மாற்றங்களுக்கு பாடுபட்டிருக்காரு அப்படின்னா நம்ம அதை மறுக்க முடியாது. எல்லா தலைவர்களும் பாடுபட்டாங்க. அதுல அவர் அந்த வரிசையில் அவரும் இருந்தாருன்னா நம்ம அதில் ஒத்துக்கிறதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. பல பேர் நீங்க இந்திய வேலையிலேயே கேரளாவில் நாராயணகுரு இருந்தால் நம்ம அதை மறுக்க போறது இல்லை, ஜோதிராவ் பூலே இருந்தாருன்னா நம்ம அதை மறுக்க போறதில்லை, அம்பேத்கர் இருந்தாருன்னா மறுக்க போறதில்லை. ஆனா எல்லாவற்றிற்கும் சர்வரோக நிவாரணி பெரியார் என்று சொல்லும்போது, அதை வைத்துக் கொண்டு திராவிடம் வளரும் பொழுது, அது தமிழ் தேசியத்துக்கு இடையூறாக இருக்கும்போது அது அந்த கோட்பாட்டு அளவில் அதை வீழ்த்த வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. வெறுமனே ஒரு செயல்பாட்டாளர், ஒரு சமூக செயல்பாட்டாளர் நிறைய இருப்பாங்க. அப்படி மட்டுமே ஐயா பெரியார் அவர்கள் இருந்தாருன்னா அவரோட பேச வேண்டிய தேவையில்லை. நாம ஆனா அவர் ஒரு அரசியல் பொருளா ஆகிறாரு. நாம திராவிடத்தின் அடையாளமா பெரியார் எதிர்க்கிற திராவிட கட்சிகள் திமுகவே கருணாநிதி அவர்களை தன்னுடைய முன்னோடி என்று சொல்லிக்கொள்ள முடியாமல், கருணாநிதியோட ஆட்சியை கொடுப்போம்னு சொல்லிக்க முடியாமல், இல்ல கருணாநிதி சொன்ன எந்த ஒரு சமூக நீதியை பத்தி பேசிடுவோம் பேசாம அப்படி சொல்லல. ஒருவேளை அப்படியும் சொல்றாங்க நீங்க சொல்லலாம். ஆனா பெரும்பாலுமே பெரியார் அவங்க அதை ஒரு தொடர்ச்சியா தானே சொல்றாங்க. பெரியார், அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்களே அப்படி சொல்லல. இன்னைக்கு அப்படி சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு கருணாநிதியை ஒரு பொருளாக, ஒரு தலைமையாக
அவரை ஒரு கோட்பாட்டு அடையாளமாக சொல்லிக்கொள்ள முடியாத அந்த கோட்பாட்டு வறட்சி ஏற்படும் போது அவர்கள் தேடி கண்டுபிடிக்கிற ஒரு தலைமையாக தான் பெரியாரை பார்க்கிறோம். சார் பெரியார் 50 வருஷமா சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க, புதுசா தேடி கண்டுபிடிக்கல. இல்லைன்னு நான் சொல்றேன். என்னைக்குமே நீங்க இல்லைன்னு சொன்னா நான் எப்படின்னு கேட்டு நான் நிறுவுறேன். இல்ல 1949 ராபின்சன் பூங்காவில் திமுக ஏற்பட்டது முதல் 1965 அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இருந்தது, அதெல்லாம் மறுக்கல. அப்படி ஒரு நபரா பிரிக்காதீங்க. திமுகவுக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இருந்தது. பெரியார் காங்கிரஸ் ஆதரிச்சாரு, அது எல்லாமே தெரிஞ்ச வரலாறு. அது மட்டும் இல்ல, அதை தாண்டி கண்ணீர் கட்சியின் கண்ணீர் துளிகள் சொல்ல வர்ணிச்ச திமுக வர்ணித்தது கொள்கை அளவுல என்னைக்குமே அந்த பெரியாரிய கொள்கையில இருந்து அவங்க மாறல. அதுதான விஷயம். பெரியாருக்கே அதுல மாட்டுக்கருத்து. பெரியாரிய கொள்கை எதையுமே செயல்படுத்தலன்னு நான் சொல்றேன். ஓகே, அவர் பெண்ணியத்தை பற்றி சொன்ன பல கருத்துக்கள் கூட தவறுன்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். சரி, அது இன்னும் ரொம்ப நீண்ட விவாதம். நம்ம அந்த விவாதத்துக்குள்ள அதனால நான் அதை தவிர்க்கிறேன். நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வருவோம். நான் திரு தியாகு அவர்கிட்ட கொண்டு போக நினைக்கிறது, திரு சீமான் அவர்களுடைய ஆதங்கம் என்னன்னு பாருங்க. நான் பெரியாரை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன், அதுக்கு எதிர்வினை ஆற்றுங்க அப்படிங்கிறத தாண்டி, நான் பெரியாரை கையில் எடுத்ததனால் நீங்கள் நான் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தவறுன்னு யாரோ ஒருத்தர் கிளப்பி விடுறாங்க, நான் என் சின்னத்தை வாங்கினதே பிஜேபி மூலமான ஒருத்தர் கிளப்பி விடுறாங்க. அப்போது இந்த மாதிரி பொய்கள் கிளப்பி விடப்படும் போது அப்போ பெரியாரா பிரபாகரனா பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு இன்னும் அதை ஒரு கூர்மைப்படுத்துகிறாரு அந்த விமர்சனத்தை. இது அடிப்படையில் பெரியாரா பிரபாகரனா, பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் இல்லை, சீமான் வெர்சஸ் சீமான். ஆமாம், ஏன்னா 2009க்கு பிறகு கூட சீமான் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, தலைவர் பிரபாகரனை நான் சந்தித்த போது அவர் என்னிடம் என்ன சொன்னார்னா, தந்தை பெரியார் உங்கள் மண்ணில் பிறந்து வாழ்ந்தவர், அண்ணா பெருமகன் அறிஞர் அண்ணா வாழ்ந்திருக்கிறார், அவர்கள் பேசியவற்றை கேட்டு அவர்கள் எழுதியவற்றை படித்து அவர்களது கருத்துக்களை உள்வாங்கித்தான் நாங்கள் இந்த சமூகத்தில் ஒரு விடுதலை சக்தியாக வளர்ந்தோம். இங்கே நாங்கள் விடுதலை இயக்கம் நடத்துவதற்கே பிரபாகரன் தன்னிடம் சொன்னதாக சீமான் பேசியது. இது வீடியோ இருக்கு. அது எதுக்கு பிறகு நான் சொல்றேன், இது சந்தித்து வந்த பிறகு 2009 இனவழிப்புக்கு பிறகு அவங்க எம்ஜிஆர் நகர் மாநாடு நடத்தும் போது 2 தலைவர்களுடைய படத்தையும் வைத்து தான் நடத்துறாங்க. பிரபாகரனுக்கும் வெட்டுருவம் வைக்கிறாங்க, தந்தை பெரியாருக்கும் வைக்கிறாங்க. இந்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த கடைசியாக நடந்த உரையாடலுக்கு சில நாள் முன்னதாக ஒரு பேட்டி கொடுக்குறார். அந்த பேட்டியிலும் கூட இந்த மாதிரி பெரியாரை நாங்கள் ஒரு வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் சொல்றார். இப்போ பெரியார் சர்வரோக நிவாரணி அல்ல, அப்படி யாரும் சொல்லலை, நான் சொல்லலை. இல்ல திராவிட கட்சிகள் அப்படி சொல்றாங்க, சர்வரோக நிவாரணி அல்ல. நீங்க ரெண்டு பேரையுமே எந்த ஒரு தலைவருமே மார்க்ஸ் இல்ல, யாரும் சர்வரோக. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க பெரியாரை தான் திராவிடத்தின் முகமாக காட்டுறீங்க, 2 பிரதான திராவிட கட்சிகளும் பெரியார் அந்த முகத்தை வச்சு தான் நீங்க எல்லாரும் கட்சி நடத்துறீங்க. அப்போ அந்த முகத்தை நாங்க எதிர்க்கிறோம், ஏன்னா நாங்க திராவிட கட்சிகளை எதிர்க்கிறோம். ஆமாங்க. இப்ப காங்கிரஸ் காந்தி முகத்தை காட்டுறாங்கன்னா, காங்கிரஸோட முரண்பாடு வந்தா நீங்க காந்தியை சிதைக்கணுமா? காங்கிரஸ் தான் சிதைக்கணும். பெரியார்கிட்டேருந்து ஸ்டாலின் முரண்படுறாரு என்று சொன்னால் நீங்கள் ஸ்டாலின் பெரியார்கிட்டேருந்து எப்படி முரண்படுறாருன்னு காட்டி, நான் கூட ஒரு பேச்சு இருக்குது, பெரியாரின் திராவிட மாடல்னு பேசுனேன். அப்போ அதை நீங்கள் சொல்லி, இவர் சொல்கிற திராவிட மாடல் வேற, பெரியார் சொன்ன வழி வேறன்னு சொல்லி நீங்கள் பெரியார் பக்கம் நின்று ஸ்டாலினை எதிர்க்கணும். இப்போ அவங்க ராபின்சன் பூங்கா நிகழ்ச்சியில் பிரிஞ்சாங்க. அதற்கு பிறகு தலைவர் என்ற பதவி திமுக இல்லாமல் வச்சுக்கிட்டாரு. ஆமாம், ஏன்னா அது என்னைக்கு பெரியாருக்குள்ளதுன்னு வச்சிருந்தாங்க. கலைஞர்லாம் ரொம்ப காலம் கழிச்சு தான் அந்த பதவியை மீண்டும் ஏற்படுத்தினாங்க. அப்படி பெரியார் இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு பல கட்டங்களில் பேசினாங்க. பிரிந்த பிறகுதான் குலக்கல்வி தொடர்பான போராட்டம் வருது. 2 பேரும் ஒன்னா நிற்கிறாங்க. குடியாத்தம் தொகுதியில் காமராஜரை இடைத்தேர்தல் நிறுத்தும் போது முதலமைச்சராக வர்றதுக்கு 2 கட்சியும் சேர்த்து ஆதரிச்சாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். அதுக்கு பிறகு அவங்க 2 பேரும் சேர்ந்து இயங்கியதற்கான உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் பெரியாரும் இவரும் ஒன்னா 100% ஒன்னா இல்லை. நான் கலைஞரோடு எடுத்த ஒரு பேட்டி 1 மணி நேரம் உரையாடலையே ஒரு விவாதம் வருது, சிறைக்குள்ள நடந்த செய்திகள் பற்றி, நெருக்கடி நிலை காலம் பற்றி. அப்போ இந்த அடியார் எப்படி சிறைக்கு போனார்னு எனக்கு அவர் சொல்றார். நெருக்கடி நிலை காலத்தில் பெருங்கு திருநாள் தலைமையில் அவங்க ஒரு ஊர்வலம் போகிறாங்க. அந்த ஊர்வலத்தினுடைய முழக்கம் தமிழ்நாடு தமிழருக்கே. என்கிட்ட அவர் சொன்னார், தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கத்தோடு ஊர்வலம் நடத்துகிறேன், ஏன் நீங்கள் தடை செய்கிறீங்கன்னு கேட்டார்.
நான் சொன்னேன் தமிழ்நாடு தமிழருக்கே என்பது பெரியாருடைய முழக்கம், திமுகவினுடைய முழக்கம் அல்ல. இவர் கலைஞர் என்று சொன்னது. இதை நீங்க ஆஃப் ரெக்கார்ட்னு முதல்ல என்று சொல்லிட்டு இல்ல தியாகி இது எல்லாருக்கும் தெரியட்டும் சொல்லுங்க. நான் அடியார்கிட்ட சொன்னேன், நீங்க வேணா பொதுக்குழுவுக்கு வாங்க, வந்து இந்த தீர்மானம் கொண்டு வாங்க, கட்சி ஏத்துக்கிட்டா நானும் ஏத்துக்கிறேன் என்று நான் சொன்னேன். ஆனா அது நடக்கலை என்று சொல்றாரு. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நீங்க ஆகவே தமிழ்நாடு தமிழருக்கே என்று முழக்கம் கொடுத்த பெரியார், நீங்க ஸ்டாலின் அந்த முழக்கத்தை ஏற்றுக்கொள்கிறாரான்னு கேட்டு அந்த முரண்பாட்டை வெளியே கொண்டு வாங்க. இல்ல நான் கேட்கறது வந்து நம்ம பெரியார் பிரபாகரன்கிற ஆளுமைகளை வச்சு இதை பார்க்குறோமா, அவங்க வந்து அதை ஒரு ஊமையா பார்க்குறாங்க. திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் அரசியல் என்பது படிமங்கள் தொடர்பான தமிழ் தேசிய உணர்வுகளை வந்து பெரியார் பிரதிபலித்திருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியா கூட அது முக்கியமான. ஏன்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு சொல்லிடுங்க அதிசயம் சொன்னேன். இப்போ பெரியாரை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் நமக்கு சிக்கல் இல்லை, நாம கைவிடுறது அவங்களுக்கு என்ன சிக்கல் நான் கேட்கிறேன். அதான் நீங்க கைவிடும் போது பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி கைவிடக்கூடாது. பெரியாரை நீங்க உண்மையான விமர்சனங்கள் அடிப்படையில் விளக்கம் சொல்லுங்க. ரெண்டாவது, கைவிடுவது யார்? கலைஞர் ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் பொதுக்குழுவுக்கு கொண்டுட்டு வான்னார். இது எந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்பட்டது? நாம் தமிழருடைய பொதுக்குழுவா, செயற்குழுவா? யார் இந்த மறுபரிசீலனையை செய்தது? பெரியாரை குறைந்தது வழிகாட்டிகளில் ஒன்று தொடங்கியது யாரோ அவர் மறுபரிசீலனை செஞ்சுட்டார். இல்லையே, அப்புறம் ஒரு கட்சி, ஒரு ஜனநாயக இயக்கம், அவர் தான் நிறுவனர், அவர் தான் தொடங்கியிருக்காரு, அவர் சொல்லணும். அது அவரே சொல்றாரு, நான் தான் முடிவெடுப்பேன்னு சொல்லணும். ஒரு கட்சிகள் அமைப்பு, நான் எங்க கட்சியில எத்தனையோ மாற்றங்கள் பண்றேன், எங்க இயக்கத்துல எவ்வளவு சின்ன இயக்கமா இருந்தாலும் ஒரு பொதுக்குழு தீர்மானிக்கிறோம்.